கயல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் பாசமும் மோதலும் கலந்து கட்டி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டராவே இருந்துச்சு. பல வருஷமா பிரிஞ்சு கிடந்த தானாத்தோட அம்மாவும் அண்ணனும் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டப்போ கல் நெஞ்சக்காரியா இருந்த தனம் கரைஞ்சு போயிட்டாங்க. தன் குழந்தைய அவங்க பாட்டி கொஞ்சுறத பார்த்தப்போ குடும்பம் ஒன்னு சேர்ந்துருச்சுன்னு தான் நினைச்சோம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது. வீட்டுக்குள்ள வந்த மூர்த்தி வந்தவங்கள பார்த்து சந்தோஷப்படாம ருத்ர தாண்டவம் ஆடினார். இன்னைக்கு நான் வசதியா இருக்கேன்னு தெரிஞ்சதும் ஒட்டுறதுக்கு வந்துட்டீங்களான்னு அவர் கேட்ட கேள்வி சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. பழைய வளைகாப்புல நடந்த அசிங்கத்தை மூர்த்தி இன்னும் மறக்கல. என்ன வக்கில்லாதவன், 2 வளையல் கூட போட துப்பில்லாதவன்னு ஊர் அறிய அசிங்கப்படுத்தினீங்களே, அது என் நெஞ்சில இன்னும் நெருப்பா எரியுதுன்னு மூர்த்தி கத்துனப்போ அவரோட வலி எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுது. கயலும் காமாட்சி எவ்ளோ தடுத்தும் மூர்த்தி சமாதானமாகல. வெட்கம் மானம் இருந்தா வெளியே போங்கன்னு விரட்டாத குறையா கத்திட்டாரு. சமாதானம் பேச வந்தவங்க தலைகுனிஞ்சு நின்னதை பார்க்க கொஞ்சம் பாவமாதான் இருந்துச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த கோபியோட மனைவி விஜி, சும்மா விடுவாங்களா? மானங்கெட்டு இங்கே நிக்க தேவையில்லைன்னு பொங்கி எழுந்துட்டாங்க. தன் புருஷனையும் மாமியாரையும் கூட்டிட்டு வெளியே போன அவங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா சும்மா இருக்க மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு போறாங்க. உள்ள வந்த உறவினர்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களேன்னு கயல் மூர்த்திய கண்டிக்க என் கோபம் நியாயமானதுன்னு மூர்த்தி பிடிவாதமா நிக்கிறாரு. ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் பழைய பகைய மறக்க முடியாத வைராக்கியம்னு வீடு 2ஆ பிரிஞ்சு நிக்குது. மூர்த்தி பண்ணது ஒரு வகையில நியாயம்னு பட்டாலும் வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தி இருக்க வேண்டாமோ? மூர்த்தியோட இந்த கோபம் சரியா தவறா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.